எவ்ரிவன் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 15 to 22க்கான ஆர்பிஐ சர்க்குலர் அண்ட் ரெகுலேட்டரி நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகேங்களா? ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து என்னென்னா ஆர்பிஐ நியூஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த ரெகுலேட்டரியில். இது வந்து நம்மளுக்கு அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பர்டிகுலராக ஐபிபிஎஸ் பிஓலாம் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் தான். இதில் வந்து 2 மார்க்ஸ் வர்றதுக்கு நிறைய இந்த ஆர்பிஐ சர்க்குலர் வச்சு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பர்டிகுலர் டேஸ்க்கு வந்து இந்த ஆர்பிஐ சர்க்குலர் அண்ட் ரெகுலேட்டரி நியூஸ் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியாது, பட் ஒரு 4 நியூஸ் 3 நியூஸ் அந்த மாதிரி ஒன்று சேர்த்து படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்பிஐ இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக் ட்ரான்கேஷன் சிஸ்டம்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? இது வந்து சிம்பிளான ஒரு நியூஸ் தான். பேட்ச் ப்ராசஸிங்லேருந்து செக் ட்ரான்கேஷன் சிஸ்டம்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? எதுக்காகனா கண்டினியூஸ் கிளியரிங்க்கு வித் ரியல் டைம் செட்டில்மெண்ட். ஆக்சுவலி இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா செக். ஸோ செக் வந்து நம்ம போய் பேங்க்கில் கொடுத்து அது ப்ராசஸ் ஆகி முடிகிறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து செக் ட்ரான்ஸ்கேஷன் சிஸ்டம்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க ஃப்ரம் பேட்ச் ப்ராசஸிங்லேருந்து. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ செக் ட்ரான்கேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு செக் ட்ரான்கேஷன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு இமேஜ் பேஸ்டு செக். ஓகேங்களா? இமேஜ் பேஸ்டு செக்கு கிளியரிங் சிஸ்டம். இதை கொண்டு வந்தது யாருன்னா ஆர்பிஐ. கிளியர்? ஸோ ட்ரான்கேஷன் அப்படின்னு இருக்கலாம், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா ஃபிசிக்கல் மூமெண்ட் ஆஃப் செக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரான்கேஷன் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங். ஓகே, அப்போ செக் ட்ரான்கேஷன் சிஸ்டம்னா இது வந்து ஒரு இமேஜ் பேஸ்டு செக். கிளியர்? இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ பேப்பர் செக் இருந்துச்சுல, ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு பேப்பர் செக் இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ வந்து செக் இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, ப்ளஸ் எம்ஐசிஆர் டேட்டா எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன் பண்ணி அந்த செக் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த செக் கிளியரன்ஸ் வந்து ஃபாஸ்டராக நடக்கும், ப்ளஸ் சேஃபாகவும் இருக்கும், மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பேட்ச் ப்ராசஸிங்லேருந்து இந்த செக் ட்ரான்கேஷன் சிஸ்டம்க்கு ஆர்பிஐ வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கிளியர்? இப்போது இந்த இதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து ஒரு 2 ஃபேஸஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்ட்டு 2 ஃபேஸில் நடக்குது. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா October 4, 2025. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா January 3, 2026. கிளியர்? ஸோ 2 ஃபேஸில் நடக்குது டிரான்சிஷன்ஸ். நம்ம இந்த பார்த்தோம்ல, ஸோ இந்த டிரான்சிஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா October 4, 2025. ஸோ இதில் இந்த டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ October 4, 2025 ஃபஸ்ட்டு ஃபேஸு. அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் பாருங்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ட்ராயி பேங்க், ஓகேங்களா, டியூரிங் ஃபேஸ் 1ல ட்ராயி பேங்க் வந்து செக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது அதே சேம் டேயில் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் எந்த டைம்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 PM கன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து ஃபேஸ் 1ல. கிளியர்? ஃபேஸ் 1ல ட்ராயி பேங்க்கு அந்த செக், இப்போ இது வந்து இமேஜ் பேஸ்டு செக் தானே, ஸோ இதை ஆன்லைன்லேயே தான் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த செக் கிளியரன்ஸ் டீம் வந்து ஆன்லைன்லேயே சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த ட்ராயி பேங்க்கு அன்னைக்கு 7 மணிக்குள்ளவே வந்து 7 PM வந்து என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி சப்போஸ் ரெஸ்பான்ஸ் வரலன்னா அது வந்து டீம்ட் அப்ரூவ்ட் ஆகிடும், இன்க்ளூடட் இன் செட்டில்மெண்ட்டில். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கான ஐட்டம் எக்ஸ்பீரி டைம் தான் என்னது 7 PM. இது வந்து ஃபேஸ் 1. ஓகே, ஸோ ஃபேஸ் 1 October 4, 2025 to January 2, 2026. ஏன்னா ஃபேஸ் 2 வந்து January 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளியர்? ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதோட அன்றைக்கே அந்த ட்ராயி பேங்க்கு 7 PM வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபேஸ் 1. ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 2ல் ஐட்டமோட எக்ஸ்பீரியட் டைம், அந்த செக்கோட எக்ஸ்பீரி டைம் பார்த்தீங்கன்னா T+3 கிளியர் ஹவர்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் செக்கு வந்து ஒரு 10 to 11 மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா அவங்க
அதுலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ணணும்னா அந்த செக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செக் வந்து என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து இதுக்கு வந்து T+3 கிளியர் ஹவர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு 7 PM ஆன் த சேம் டே. பட் என்னன்னா இதுக்கு வந்து T+3 கிளியர் ஹவர்ஸ் கிளியர். ஸோ இது வந்து phase 2. ஓகேங்களா? phase 2 எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா January 3, 2026 ஸ்டார்ட் ஆகுது. தென் இதுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் செஷன் வித் கண்டினியூஸ் டெலிவரி. இதில் பாருங்கள், இதில் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஃபேஸ் பார்த்தோமா. சிங்கிள் ப்ரெசன்டேஷன் செஷன் வந்து எந்த டைம்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 AM to 4 PM இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்குள்ளே பிரான்ச்சஸ் வந்து என்ன பண்ணணும்னா செக்கை வந்து ஸ்கேன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களை சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் இமீடியட்டாக வந்து எப்படி இந்த 10 AM to 4 PM செக் ரிசீவ் பண்ணாங்கன்னா அப்போவே உடனே ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த செக்கை வந்து இமீடியட்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர். தென் வந்து கிளியரிங் ஹவுஸ் வந்து உடனே அவங்களுக்கு வந்து டிராயி பேங்க்குக்கு கண்டினியூஸாக அந்த இமேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அது ஈஸி கிளியர், அந்த ஃபாஸ்ட்டாக வந்து அந்த வேலை முடிஞ்சிடும். அது எந்த டைம்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 10 AM to 4 PM. இது வந்து சிங்கிள் ப்ரெசன்டேஷன் செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயே கண்டினியூஸ் இன்வார்ட் ப்ராசஸிங் அண்ட் கன்ஃபர்மேஷன் பை பேங்க்கு. இது பார்த்தீங்கன்னா டிராயி பேங்க் இருக்காங்கல்ல, அவங்க வந்து செக் ரியல் டைம் ப்ராசஸ் வந்து இதுக்கு 10 AM to 7 PM இதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா டிராயி பேங்க் வந்து அந்த செக்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ரியல் டைம் வந்து 10 AM to 7 PM. இதில் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும் இது வந்து செக் வந்து ஹானர்டா டிஸ்ஆனர்டா அப்படின்ட்டு. செக்கு ஹானர்டா டிஸ்ஆனர்டா. ஹானர்டுனா பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன், டிஸ்ஆனர்டா நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன். கிளியர். ஸோ இதை வந்து அந்த 10 AM to 7 PM சென்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டைரக்டிவ் இந்த கைட்லைன்ஸ் வந்து அவங்க எதுக்கு கீழே RBI வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 10 of 2 ரீட் வித் செக்ஷன் 18 of பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007, ஆக்ட் 51 of 2007 இதுக்கு கீழே தான் வந்து இந்த இது கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேசிக் என்னது பேட்ச் ப்ராசஸிங் கண்டினியூஸ் கிளியரிங்கை இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் செக் ட்ரன்கேஷன் சிஸ்டம் அப்படின்றத RBI இப்போ எடுத்துகிட்டு வராங்க. அதுலேருந்து தான் RBI இந்த CTSக்கு அப்படின்றத ஷிஃப்ட் ஆகுறாங்க. CTSனால் ஒன்றும் இல்லை, செக் ட்ரன்கேஷன் சிஸ்டம். இது அப்படின்னா என்னென்னா, இப்போ பேப்பர் செக்குக்கு பதில் பேங்க் வந்து ஸ்கேன்டு செக் இமேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மூலமாக வந்து ஃபாஸ்ட்டு சேஃபாக நடக்கும் இந்த செக் கிளியரன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர். ஸோ சிம்பிளாக வந்து இமேஜ் பேஸ்டு செக் கிளியரிங் சிஸ்டம் பை RBI எதுன்னு கேட்டாங்கன்னா CTS. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டைம்லைன் வந்து 2 சொல்லியிருப்பாங்க. ஒன்று phase 1, ஒன்று phase 2. phase 1 பார்த்தீங்கன்னா October 4 to January 2, 2026. ஓகே. phase 2 பார்த்தீங்கன்னா from January 3, 2026 onwards. phase 1ல் பார்த்தீங்கன்னா டிராயி பேங்க் வந்து மஸ்ட் கன்ஃபார்ம் செக் பை 7 PM ஆன் டே, அதே சேம் டேயில். ஓகே. phase 2 பார்த்தீங்கன்னா ஐட்டம் அந்த கிளியரன்ஸுக்கான இது பார்த்தீங்கன்னா T+3 ஹவர்ஸ். அங்கே 7 PMனா இங்கே T+3 ஹவர்ஸ் அப்படின்னா செக் அனுப்பி 3 மணி நேரத்துக்குள்ளே. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ப்ரெசன்டேஷன் அண்ட் ப்ராசஸிங் ரூல்ஸில் சிங்கிள் ப்ரெசன்டேஷன் டைம் செஷன் வந்து 10 AM-லேருந்து 4 PM வரைக்கும். அதில் பிரான்ச்சஸ் வந்து ஸ்கேன் பண்ணி உடனே செக்கை வந்து இமீடியட்டாக சென்ட் பண்ணணும். அதுக்கு கிளியரன்ஸ் ஹவுஸ் வந்து திரும்ப அவங்க வந்து டிராயி பேங்க்குக்கு கண்டினியூஸாக இமேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சிங்கிள் ப்ரெசன்டேஷன் செஷன். அதுக்கப்புறமா கண்டினியூஸ் இன்வார்ட் ப்ராசஸிங் அதில் இருக்குது. அதுக்கான இது பார்த்திங்கன்னா டிராயி பேங்க் வந்து செக்கை வந்து ப்ராசஸ் பண்ணுறது 10 AM to 7 PM இங்கே. இதில் அவங்க வந்து பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷனாக நெகட்டிவ் கன்ஃபர்மேஷனாக அப்படின்றத வந்து சென்ட் பண்ணணும். தென் இது எந்த இதுக்கு கீழே டைரக்டிவ் வந்து எந்த இதுக்கு கீழே இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 10 of 2 + செக்ஷன் 18 of பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த CTS அப்படின்றது ஃபாஸ்டராக நடக்கக்கூடியது, சேஃபஸ்ட் செக் கிளியரிங் இமேஜ் பேஸ் சிஸ்டம் தான் இந்த CTS அப்படின்றது. கிளியர். இதுக்கான அந்த டைம் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது மறக்கவே மறக்காது நம்மளுக்கு. கிளியர்.
ஓகே, இந்த செகண்ட் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிஐ வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் செக்டாரில் ஏஐ அடாப்ஷனுக்காக 7 கைடிங் பிரின்சிபல்ஸு ப்ளஸ் வந்து ஒரு 26 ரெக்கமெண்டேஷன் எதுக்கு கீழேனா 6 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ் கீழே வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஆர்பிஐ டிசம்பர் 6, 2024 ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் இதை வந்து செட்டப் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரீ ஏஐ கமிட்டி அப்படின்றத செட்டப் பண்ணாங்க. இந்த ஃப்ரீ ஏஐக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் எனேபிள்மெண்ட் ஆஃப் ஏஐ இன் த ஃபினான்ஷியல் செக்டார். இதுதான் வந்து அதுக்கான ஃபுல் அப்ரிவியேஷன். ஓகேங்களா, ஸோ இதை சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணது டாக்டர் புஷ்பக் பட்டாச்சாரியா, இவங்க தான் வந்து அதுக்கான சேர்பர்சன். ஓகே, இதுக்கான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் எத்திக்கல் இன்னோவேஷன் யூஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்து சேஃபாக இன்னோவேட்டிவாக நம்மளோட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கான அதுதான் எய்மாக வச்சுக்கிட்டு தான் இந்த கைடிங் பிரின்சிபல் வந்து ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் கம்பல்சரி, ஏன்னா இந்த ஏஐனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுல்ல, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை எய்ம் பண்ணி தான் இந்த கைட்லைன்ஸு 26 ரெக்கமெண்டேஷன் வந்து 6 ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பில்லர்ஸ் கீழே வந்து விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன மேண்டிட்டரியாக சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பேலன்ஸ் டெக்னாலஜி வித் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ஃபேர்னஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ இதை வந்து மேண்டிட்டரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 7 பிரின்சிபல்ஸ் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் 26 ரெக்கமெண்டேஷன் எதுக்கு கீழேனா இந்த 6 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ் கீழே. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 7 சூத்ராஸ் என்னென்ன, அந்த பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், பீப்பிள் ஃபர்ஸ்ட், இன்னோவேஷன் ஓவர் ரீஸ்ட்ரைண்ட், fairness and equity, accountability, understandable by design and safety, resilient and sustainability. இந்த 7 principles ரொம்ப ரொம்ப important. ஓகேங்களா, ஸோ ட்ரஸ்ட்டு, பீப்பிள் ஃபஸ்ட்டு, இன்னோவேஷன், fairness and equity, accountability and design and safety, resilience and sustainability. ஓகே, அண்ட் 6 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்னோவேஷன் எனேபிள்மெண்ட், இன்னொன்று வந்து ரிஸ்க் மிட்டிகேஷன். இன்னோவேஷன் எனேபிள்மெண்ட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலிசி அண்ட் கெப்பாசிட்டி, இது மூணுமே வந்து இன்னோவேஷன் எனேபிள்மெண்ட்டில் வர 3 பில்லர்ஸ். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலிசி, கெப்பாசிட்டி. ரிஸ்க் மிட்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் அஷூரன்ஸ், இது வந்து ரிஸ்க் மிட்டிகேஷனில் வருது. இந்த 6 பில்லர்ஸை தான் ஒரு 2 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இன்னோவேஷன் எனேபிள்மெண்ட், இன்னொன்று வந்து ரிஸ்க் மிட்டிகேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த 7 சூத்ராஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து அந்த ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன்னா என்ன, பீப்பிள் ஃபர்ஸ்ட்னா என்ன, அந்த மாதிரி ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் நம்ம படித்து வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இப்போ திரும்ப இதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலி ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 7 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஏஐ வந்து ஃபினான்ஷியல் செக்டரில் அடாப்ட் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த டிசம்பர் 6, 2024 ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் இவங்க செட்டப் பண்ணது ஃப்ரீ ஏஐ கமிட்டி. ஃப்ரீ ஏஐக்கான ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் எனேபிள்மெண்ட் ஆஃப் ஏஐ. இதுக்கான சேர்பர்சன், அந்த கமிட்டிக்கான சேர்பர்சன் தான் புஷ்பக் பட்டாச்சாரியா. ஓகே, ஸோ இதோட எய்ம் என்னென்னா இதை கொண்டு வந்திருக்கான சேஃப் எத்திக்கல் அண்ட் இன்னோவேட்டிவ் யூஸ் ஆஃப் ஏஐ வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் இருக்கணுன்றதுக்காக. தென் வந்து ஒரு 7 பிரின்சிபல்ஸ் ப்ளஸ் 26 ரெக்கமெண்டேஷன் வந்து 6 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ் கீழே விட்டுருந்தாங்க. அந்த 7 பிரின்சிபல்ஸ் என்னென்னா ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், தென் வந்து பீப்பிள் ஃபர்ஸ்ட், இன்னோவேஷன் ஓவர் ரீஸ்ட்ரைன், ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி, அக்கௌண்டபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டபிள் பை டிசைன், சேஃப்டி, ரெசிலியன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதுதான் வந்து 7 சூத்ராஸ். தென் வந்து 6 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ் வந்து 2 கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து இன்னோவேஷன் எனேபிள்மெண்ட், இன்னொன்று ரிஸ்க் மிட்டிகேஷன். இன்னோவேஷன் எனேபிள்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலிசி, கெப்பாசிட்டி, 3 இதுவாக பிரிக்கிறாங்க பில்லர்ஸ். அதில் ரிஸ்கில் வந்து கவர்னன்ஸ், ப்ரொடெக்ஷன், அஷூரன்ஸ், இது மூணுமே வந்து ரிஸ்க் மிட்டிகேஷனில் வருது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ தேர்ட் நியூஸில் வந்து சிபி தான் வராங்க. ஓகே, ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து சம் ப்ரப்போசல்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு அல்காரிதம் அண்ட் ப்ராப்ரியேட்டரி ட்ரேடிங்கு
இதுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து சிபி வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஸ்டாக் ப்ரோக்கர் ரெகுலேஷன். ஓகே, ஸோ இதில் இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதில் பாருங்கள், இது இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா பாருங்கள், இப்போ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, ஸோ இதில் இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸ் தான் இப்போ வந்து சிபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் 2 ட்ரேடிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து அல்காரிதம் ட்ரேடிங் அண்ட் வந்து ப்ராப்ரியேட்டரி ட்ரேடிங் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ட்ரேடிங் பார்த்துக்கோங்க. இதில் இந்த அல்காரிதமிக் ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னா, இது வந்து நம்ம ஒரு ஹியூமனை விட வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, ஸோ அதுதான் வந்து இந்த அல்காரிதமிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ராப்ரியேட்டரி ட்ரேடிங் அப்படின்னா, ப்ராப் ட்ரேடிங் அப்படின்னா புரோக்கர்ஸே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அவங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்காக, கிளையண்ட்டுக்காக இல்லை, புரோக்கர்ஸ் வந்து அவங்களோட ஓன் அக்கௌண்ட்டுக்காக ட்ரேடிங் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ரியேட்டரி ட்ரேடிங் அப்படின்றது. ஸோ இதுதான் 2 ட்ரேடிங். ஓகேங்களா, இப்போ இந்த 2 ட்ரேடிங் பார்த்துட்டிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி வந்து இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ஸ்டாக் புரோக்கர் ரெகுலேஷன்ஸ் இதில் வந்து சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரப்போஸ் பண்ணது ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, அல்காரிதமிக் ட்ரேடிங்னா என்ன, ப்ராப்ரியேட்டரி ட்ரேடிங்னா என்ன அப்படின்ற ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன்ஸ் தான் வந்து இந்த 2 ட்ரேடிங்கான இது கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிபியில் நம்ம பார்க்க போகிறது. அதுதான் அல்காரிதமிக் ட்ரேடிங் அப்படின்றது வந்து நம்ம ஹியூமனை விட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அல்காரிதமிக் ட்ரேடிங்கு. ப்ராப்ரியேட்டரி அப்படின்றது புரோக்கர்ஸ் அவங்களோட ட்ரேடிங் அவங்களோட அக்கௌண்ட்டுக்காக ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, கிளையண்ட்ஸ்க்காக பண்ணலை. இது வந்து ப்ராப்ரியேட்டரி ட்ரேடிங். இதுதான் வந்து ஃபார்மல் டெஃபினிஷன் அவங்க கொடுத்துருக்குது. ஃபர்தராக வந்து சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் பேஸ்டு ஜான் ஸ்ட்ரீட் அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மனிப்புலேட்டிங் ஸ்டாக் இண்டிசஸ் வந்து அதான் ஏதோ இல்லீகல் மாதிரி ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேன் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ போடுறதுலேருந்து. யாருன்னா, ஜான் ஸ்ட்ரீட் யூஎஸ் பேஸ்டு கம்பெனி அவங்களுக்கு தான். ஓகேங்களா, அலிக்டு ஸ்டாக் இண்டெக்ஸ் மனிப்புலேஷனுக்காக தான் இவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கிளியர். தென் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிறு முதலீட்டாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்னால். இப்போது ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 50,000க்கு குறைவாக வந்து கம்மியாக வந்து ஒரு நாளில் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் அவங்கள வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 50,000க்கு கம்மியாக பண்ணுறவங்கள தான் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இதை வந்து சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேங்களா, சிபி ஹாஸ் ப்ரப்போஸ்டு டு டிஸ்கண்டினியூ. ஃபஸ்ட்டுலாம் வந்து 50,000 ஒரு டேயில் 50,000க்கு கம்மியாக பண்ணுறவங்கள தான் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த டிஃபைனிங்கை தான் வந்து இப்போ சிபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இந்த நியூஸில் வந்து சிபி வந்து இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இதுவை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கான அமௌண்ட் பார்த்துக்கோங்க 50,000 ப்ளஸ் வந்து அல்காரிதமிக் ட்ரேடிங் அண்ட் ப்ராப்ரியேட்டரி ட்ரேடிங்னா என்னென்னு டிஃபைன் பண்ணாங்க. தென் வந்து ஜான் ஸ்ட்ரீட் யூஎஸ் பேஸ்டு கம்பெனி அதை வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு டெம்பரரியாக வந்து ஒரு பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மோசடி செஞ்சுருக்காங்க இவங்க. அதனால வந்து அவங்களே இப்போ தற்காலிகமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜான் ஸ்ட்ரீட் அப்படின்றவங்கள பேன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ August 15 to 22 வரைக்கும் இவ்வளோ தான் இருந்திருக்கு ரெகுலேட்டர் சர்க்குலர் நியூஸ். அதனால் இது வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப்பும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.